ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனலில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ராகி பிடி கொழுக்கட்டை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் கொழுக்கட்டை ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தர உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகி கொழுக்கட்டை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவல் சேர்த்துக்கிறேன். சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு. இது வந்து திக்கான அவல். நீங்கள் மெலிசான அவல், வெள்ளை இல்லை சிகப்பு, இது வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம். இதோட அரை மூடி தேங்காயை வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க துருவி சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 3 ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா குறப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திடுறேன். இந்த மாதிரி அவல் சேர்த்து செய்யும்போது கொழுக்கட்டை உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் கூட ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதோட நான் அதே 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். எந்த இனிப்புமே செய்யும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான இனிப்பு வந்துட்டு நாட்டு சக்கரை தான் நான் சேர்த்திருக்கேன். இன்னைக்கு நான் வந்து நாட்டு சக்கரையில கல்லு மண்ணெல்லாம் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்ப கையை வச்சு அந்த சின்ன சின்ன வெள்ளம் கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கையை வச்சு நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு நான் பிசைஞ்சிக்க போறேன். இது வந்துட்டு பச்சை தண்ணி தாங்க, வெந்நீர்லாம் எதுவுமே இல்லை. நிறைய சேர்க்காம கொஞ்சமா தெளிச்சு நம்ம பிசையும் போது நமக்கு அந்த பதம் கரெக்டா தெரியும். இதுல வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு எனக்கு தண்ணி கரெக்டா இருந்தது. நான் எடுத்த கப்லேயே வந்துட்டு 1.25 கப் அளவுக்கு தண்ணி தெளிச்சு பிசைஞ்சேன். அது கரெக்டாக இருந்தது. அவளுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இழுத்து உங்களுக்கு திக்காகும். இப்போ பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி தெளிச்சு பிசைஞ்சா போதும். இப்போ பாருங்க, பிடிக்கிறதுக்கு நல்லாவே வருது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். அதுக்குள்ள நமக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நம்ம கொதிக்க வச்சிடலாம். தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம பண்ணி வச்சிருந்த மாவுல இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கொழுக்கட்டையை பிடிச்சு வச்சுட்டேன். இட்லி தட்டில் துணி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பிடிச்ச கொழுக்கட்டையை அதில் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஹை ஃப்ளேம்ல வேக வச்சோம் அப்படின்னா சூப்பரா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா நம்ம இட்லி கொழுக்கட்டை எதை வந்து வேக வைக்கிறதா இருந்தாலும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க வேக வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து. இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம பிடிச்சு வச்சிருந்த கொழுக்கட்டையை வச்சு மூடி போட்டு கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சோம்னா சூப்பரான நம்மளுடைய ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்றேன் பாருங்க. கொழுக்கட்டை சூப்பரா நல்லா வெந்திருக்கு. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்பவுமே எடுத்து தனியா வச்சிடணும். இட்லி பாத்திரத்துல வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி எல்லாம் வடிஞ்சு கொழுக்கட்டை ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா குழப்பாயிடும். அதனால வெந்ததுமே நம்ம தனியா எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரான நம்மளோட ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சாஃப்டாவே இருக்கும். நம்ம அவல் சேர்த்ததுனால சாஃப்டா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். டைம்ல ரொம்பவே உங்களுக்கு எடுக்காது. ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டை ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.